ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டு சரக்கு யூடியூப் சேனல். கேள்வியும் நானே பதிலும் நானே. அரசு பள்ளியில் படித்த மாணவர் ஜீவித்குமார் நீட் எக்ஸாமில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களே முதலிடத்து வந்ததுனால இனிமேல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுத முடியாது, கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பாஜக மாநில தலைவர் முருகன் ஒரு உருட்டு ஓட்டியிருக்காரே. ஆமாம், ஜீவித்குமார் அரசு பள்ளியில் படித்த மாணவர் தான். அவர் மருத்துவக் கல்லூரிக்கு நீட் எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் எப்படி போன வருஷம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் நிதி வசூல் பண்ணி உலக சுகாதார நிறுவனமோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஆர்கனைசேஷனில் 75,000 ரூபா கடன் வாங்கி மக்கள் மத்தியில் நிதி வசூல் பண்ணி 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த க்ரீன் பார்க் அகாடமின்ட்டு ஒரு நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டரில் நாமக்கல்ல ட்ரைனிங் எடுத்து 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிருக்கார். அரசு பள்ளியில் படித்த மாணவர், தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்கள் அந்த பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி எக்ஸாம் நடத்தியிருந்தாக்கா ஏற்கனவே அவங்க 12வது வரைக்கும் அந்த படிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் 548 மார்க் எடுத்திருக்காரு. அவர் இந்த நீட் எக்ஸாம்னு நடத்தாமல் இருந்தால் ஹீ இஸ் எலிஜிபிள். அவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கே தகுதி வாய்ந்த ஒரு மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவரை கஷ்டப்படுத்தணும். நீட் எக்ஸாம்னு ஒரு இதை வச்சு நீட் எக்ஸாம்னு ஒன்று தடைக்கலை ஏற்படுத்தி தமிழக மாணவர்கள் அவர்களுக்குரிய தகுதிக்கு அவர்கள் உயரத்தை அடையக்கூடாது, ஈஸியாக அவங்களாம் மருத்துவராகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காழ்ப்புணர்வு திட்டத்தில் உருவாக்கப்பட்டதான் நீட் எக்ஸாம். ஏன்னா மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு எந்த மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பு கிடையாது. குஜராத் மாடல்னு சொல்லப்படுற குஜராத்தில் கூட 10 மருத்துவக் கல்லூரி தான் இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கிட்டத்தட்ட 40 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஏன்னா அதை சிதைக்கிறதுக்காகவும் மற்ற மாநிலங்கள் மட்டும் நீட் எக்ஸாம் ஏற்றுக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டு மாநிலம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களில் அவங்களுக்கு தகுந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அங்கே மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. அதனால் அவர்கள் நீட் எக்ஸாமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோச்சிங் எடுத்துகிட்டு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்குள்ள உரிமையை அவங்க பறிச்சுக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு, இடஒதுக்கீடு இல்லை, நுழைவுத் தேர்வு இங்கே என்பது கூடாது அப்படின்ட்டு நிராகரித்து இடஒதுக்கீடு அடிப்படையில் 60% இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் அவர்கள் +2ல் படித்த மார்க் அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜீவித்குமார், அனிதா சூசைட் பண்ணி செத்து போனாங்க, தற்கொலை பண்ணி எழுத போனாங்களே மருத்துவராக முடியலை அப்படின்ட்டு, அவங்கெல்லாம் டைரெக்டாக மருத்துவராக தகுதி வாய்ந்தவர்கள். 12வது வகுப்பு வரைக்கும் மாநில கல்வித்திட்டத்தை படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் புறக்கணிக்கிறதுக்காக தான் உருவாக்கி தான் இந்த நீட் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. தானாக கிடைக்க வேண்டிய ஒரு இந்த உரிமையை 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் கிடைக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மாணவன் அரசு கல்லூரியில் படித்த ஒவ்வொரு மாணவரும் 3 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு நீட் எக்ஸாம் படிக்க முடியுமா? அந்த ஜீவித்குமார் அவங்க ஃபேமிலி குடும்பம் கஷ்டப்படுற ஃபேமிலி, ஏழை குடும்பம். அவங்களால முடியாதனால இந்த ஆசிரியர் பணி ரிசைன்மெண்ட் போனாங்களே சபரிமலான்ட்டு, அவங்க முன்னெடுப்பு செஞ்சு நான் உன்னை படித்து ஒன்று ஆளாக்குறேன் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் கையேந்தி மக்கள் மத்திய பணம் வசூல் பண்ணி ஒரு சர்வதேச நிறுவனத்தில் 75,000 கடன் வாங்கி இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தி தான் ஜீவித்குமார் முன்னில் வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்களா, இந்த சங்கி குரூப்பெல்லாம் போய் அவரோட 2 ஃபோட்டோ எடுத்துக்குதான். பார்த்தீங்களா, நீட் எக்ஸாம்லேயே தமிழக அரசு கல்லூரி பள்ளியில் படித்த மாணவர்கள் படிச்சுட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் நீட் எக்ஸாமுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் மோசமான. இதே ஒரு ஜீவித்குமார் மாதிரி எல்லா அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் கடன் கிடைக்குமா? மக்கள் நிதி கொடுப்பாங்களா? படிக்க முடியுமா? அவங்களுடைய மருத்துவ படிப்பு கனவு முற்றிலும் அளிக்கப்படுகிறது. நீட் எக்ஸாமில் போய் படித்தா தான், நீட் கோச்சிங் சென்டரில் போய் ட்ரைனிங் கோச்சிங் எடுத்தால் தான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னாக்கா எத்தனை பேரால் முடியும்? ஒரு ஜீவித்குமார் முடியும், 2 பேர் முடியும், அவ்வளோதான். அதிகபட்சம்னா 10 பேர் கூட பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு மாணவருடைய அவங்களுடைய அஸ்பிரேஷன் சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசுலேயே நாங்கள் டாக்டர் ஆகணும் அவங்க நினைக்க அந்த கனவுல மண்ணலி போடுறாங்கல்ல, முடிஞ்சு போகுதில்ல, அதுதானே வேணாங்கிறோம். எப்படி இருந்தாலும் அந்த நீட் எக்ஸாம் இப்போ என்னமோ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% மருத்துவ படிப்பில் இடம் அளிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்ட முன்னோடி கொண்டு வந்திருக்காங்க. அது ஆளுநருடைய சைன் இல்லாமல் பண்ணாமல் இருக்கார். நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிறான்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு நீட் எக்ஸாம் இருக்கிற வரைக்கும் அந்த 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாலாவது ஓரளவு சரி கட்ட முடியும். இந்த வருஷம்
அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 300 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதில் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இவங்க மருத்துவக் கல்லூரி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8 பேர் தான். அதாவது அரசு கல்லூரியில் படித்த மாணவர்களில் 8 பேர் மட்டும்தான் முழு தகுதியோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் என்ன கேபிடேஷன் ஃபீஸ் இல்லாமல் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாக்கி 292 பேருக்கு வந்து கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமல் போகலாம். அப்படி கிடைச்சா கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வருஷத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் ஃபீஸ் கட்டி அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த 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 நீட் எக்ஸாம்னு ஒன்று இல்லைனாக்கா இந்த மாணவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இலவச அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் இடம் கிடைச்சி டாக்டர் ஆகிருக்க வேண்டியவங்க. இவங்க வந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது என்னன்னாக்கா அவ்வளோ ஈஸியாக நீங்களை கிளியர் பண்ணி போயிட்டீங்களா, டாக்டர் ஆகிடுவீங்களா? நீங்கள் இஷ்டத்து கிளியர் டாக்டர் ஆகிட்டீங்கன்னாக்கா என்ன இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தடைக்கலை ஏற்பட்டதுக்காக நாங்கள் வந்து பிழைக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கடா, வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே வரணும்னு பார்த்தாக்கா இவனுங்க வந்து இங்கே உள்ள கல்வி திட்டத்தையே வந்து கொலாப்ஸ் பண்ணி இவனுங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு புது திட்டத்தை நீட் எக்ஸாம்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எதெல்லாம் கூடாதோ அதுக்கு தான் அனுமதி அளிக்க முடியாது. ஒரு காலத்தில் மது குடித்தல் வந்து கெடுதலான விஷயம், தவறான விஷயம் பார்க்கப்பட்டது. இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுக்குது, உயர்நீதிமன்றம் தடை விதிக்குது. என்ன இப்போ டாஸ்மாக் இந்த கொரோனா காலத்தில் டாஸ்மாக் தரக்கூடாதுன்ட்டு, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க, அப்பீல் பண்ணுறாங்க, அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ரம்மிங்கிறது, ஆன்லைன் ரம்மி என்பது ரம்மி விளையாட்டு என்பதே ஒரு மோசமான சூதாட்டம். ஒரு 4 பேர் உட்காந்து மரத்தில் உட்காந்து ரம்மி விளையாண்டாங்கனாக்கா போலீஸ்கார பிடிச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஆனால் இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுக்குது, இது வந்து திறன் சார்ந்த விளையாட்டு அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், திறன் சார்ந்த விளையாட்டு. ரம்மி விளையாட்டு வந்து ஒரு சூதாட்டங்கிறது திறன் சார்ந்த விளையாட்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஜயகுமார்னு ஒருத்தர் வந்து மொத்தமாக இது சிம் கார்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவர். அந்த ஒரு நல்ல நல்ல நிலையில் இந்த குடும்பம் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் வீட்டில் சும்மா உட்காந்தனால லைட்டாக ஆன்லைனில் ரம்மி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன இதான் புதுசாக எக்கச்சக்கமாக வளர்ந்து வந்து ஜங்லி ரம்மி, ஆன்லைன் ரம்மி, என்ன புதுசாக பல கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. என்ன புதுசாக லைட்டாக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு சும்மா இப்போ டைம் பாஸ்க்காக. 500 ரூபா போட்டுருக்காரு, 1000 ரூபா சம்பாதிச்சு, 1000 ரூபா போட்டு 5000 ரூபா, 5000 போட்டு 50,000 போட்டு 2 லட்சம் அப்படியே சம்பாதிச்சிட்டே இருக்காரு. அப்படியே அடிக்ட் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. 2 லட்ச ரூபா சம்பாரிச்சோம், அதுக்கப்புறம் 2 லட்சம் போட்டு 5 லட்சம் போச்சோம். அப்படி இப்படி கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா இழந்திருக்காரு. இழந்துட்டு கடன் வாங்கி விட எல்லாத்தையும் கடன் அவருடைய அக்கௌண்ட்டு, அவங்க அம்மா ஒய்ஃபோட ஐடி, அவருடைய குழந்தையோட ஐடி, 3 ஐடிலையும் விளாண்டுருக்காரு. விளாண்டுட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கடன் கேட்டிருக்காரு, 1 லட்ச ரூபா கடன் கொடு, எப்படி இந்த விட்ட காசுலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு திரும்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் மீட்டு வர முடியாது அப்படின்ட்டு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். நான் வந்து இல்லை கிட்டத்தட்ட நான் அடிக்ட் ஆகிட்டேன், நான் இதுமாதிரி மீண்டு வர முடியாது அப்படின்ற அவர் ஒய்ஃபுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். அவங்க ஒய்ஃபு கதறாங்க, நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்து எவனும் வாழ்ந்துருக்க மாட்டேன், எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த மாதிரி வாழ்ந்துருக்க மாட்டாங்க, அப்படி வாழ்ந்தோம், இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு கதறாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க எல்லா லேடிஸ்டையும், தயவுசெய்து சொல்கிறேன் பெண்களே கொஞ்சம் புரிஞ்சுங்க, உங்கள் புருஷனும் வந்து ஏதாவது ஆன்லைனில் ரம்மி ஏதாவது விளையாடுறான்னு நினச்சாலே அவன் முடிஞ்சான அர்த்தம்னு நினச்சிங்க, உங்களுக்கு உங்கள் புருஷனுக்கு கடவுள் கிடையாதுன்னு நினச்சிங்க, அவங்கள மீட்டெடுக்க பாருங்கள் அப்படின்னு கதறாங்க. என்னுடைய கதறலை கொண்டாவது அரசாங்கம் வந்து ரம்மி ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க, கதறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்குற அரசாங்கம் கிடையாது. இவர்கள் வந்து எல்லாமே கெட்டதுக்கு துணை போடக்கூடியவர்கள் தான். ஏன்னா இந்த பாசிச அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய போதில்லை. சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுக்குதுங்க, ரம்மி என்பது திறன் சார்ந்த விளையாட்டாம். ஒரு நேரத்தில் பதுக்கல் என்பது, உணவு பதுக்கல் என்பது தவறான விஷயம் பார்க்கப்படும். இப்போ வந்து விவசாய சட்டத்தை நிறைவேற்றுறாங்க, அரசாங்கமே நிறைவேற்றுது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக மக்கள் விவசாயிகள் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ நாளும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்க, கோல்டு ஸ்டோரேஜ் பெரிய பெரிய கிடங்களை, உணவு கிடங்களை கட்டி நீங்கள் கம்மியான விலையில் வரக்குள்ளே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்க, 2 வருஷம் 3 வருஷம் வரதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்க, உங்களால் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விலை வச்சு விற்றுங்க அப்படின்னு கார்பரேட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கமே சட்டம் ஏற்றிருக்கு. அதுக்காகத்தான் வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஹரியானா, பஞ்சாப்ல எல்லாம். தமிழ்நாட்டில் அந்த மக்களுக்கு அதோட எஃபெக்ட் என்ன தெரியாமல் இருக்கிறதுனால போராட்டங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் இங்கேயே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அரசாங்கத்தினால எந்த நல்ல விஷயம் நடக்க போகிறது கிடையாது. என்ன இப்போ என்னன்னாக்கா, பீகார் சட்டசபை தேர்தலுக்காக ஒரு எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படின்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது பிஜேபி தேர்தலுக்கு சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனாவுக்கு வந்து இலவச வேக்சின் போடுவோம், இலவச தடுப்பூசி போடுவோன்ட்டு. தடுப்பூசி போடுறது என்பது வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மக்களுக்கு அது கண்டிப்பாக அவங்க செய்யணும். அதை கூட அரசியல் தேர்தல் விளையாட்டு பயன்படுத்துகிறாங்க.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தடுப்பூசி போடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வரலைங்க தோற்கடிச்சிட்டீங்கன்னாக்கா நாங்கள் தடுப்பூசி போட மாட்டோம், செத்து தான் போகணும் அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தொனியில் பேசி இப்படி பண்ணுற அரசாங்கத்தை யாரும் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. என்ன இப்படி தான் போயிட்டுருக்கு. மக்கள் வந்து விழிப்படையணும், புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இந்தியா முழுக்க கொஞ்சம் மக்கள் வந்து அவங்களுடைய அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று வந்து தேர்தலுக்கு வந்து மிக மிக பயங்கரமான விஷயம் அது. தடுப்பூசி போடுறது என்பது ஒரு அரசாங்கத்துடைய அடிப்படை சமூக கடமை. அது ஒவ்வொரு அரசாங்கம் செய்ய வேண்டியது. அதை போய் தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தடுப்பூசி இலவசமாக கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் தர மாட்டோம், நீங்கள் செத்து போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான ஹிட்லர் கூட மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். உலகத்தையே கலக்கிய சர்வாதிகாரி ஜெர்மனி ஆண்டு ஹிட்லர் இருக்கிறனால அவன் கூட அவனுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு, அவன் சொந்த தேசியத்தை வளர்த்து அவன் சொந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது தான் பண்ணியிருந்தான். அவன் கூட இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்து கிடையாது. இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க இந்த வெளியிட்ட அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு இல்லை நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசுக்கு ஒரு விலை வச்சு நாங்கள் கொடுப்போம், ஊசி கொடுப்போம், மாநில அரசாங்கம் தான் மக்களுக்கு கொடுக்கும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் விலை வச்சு கொடுக்குற விலையை வந்து நாங்கள் பீகார் மாநில பாரதிய ஜனதா கட்சி வந்து மொத்தமாக வாங்கி தமிழக அரசுக்கு கொடுத்து அந்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்து அவங்க ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரேட்டு வச்சு விற்குமா, அந்த ரேட்டை பீகார் மாநில பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் மக்களுக்கு செலுத்தப்படுமா. அப்படி நாங்கள் பண்ணிவிடுவோம், அதனால் நாங்கள் அது இலவசமாக போட போகிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னு ஒரு உருட்டிருக்காங்க. எல்லாம் சப்பக்கட்டு. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, அதோட உள்ளர்த்தம் என்னன்னாக்கா, எனக்கு ஓட்டு போட்டால் நீ உயிர் வாழலாம், எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஜெயிக்க வைக்கலையா, வேற எதிர்கட்சியை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னாக்கா நீங்களாம் செத்து போங்க அப்படின்னு தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும். இந்த நீட் பரீட்சை என்பது டோட்டலாக மற்ற மாநில மக்கள் ஏற்றுட்டு போட்டும், தமிழ்நாட்டுக்கு அது கூடாது. என்ன அதை தடை பண்ணணும். அதுக்கான போராட்டங்கள் தான் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தாப்புல அண்ணா யூனிவர்சிட்டி வேறு கபலீகரம் பண்ணுறதுக்கான வேலை அது வேறு நடந்துகிட்ருக்கு. அது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்து போகிறதுனால அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் உடன்பட்டு தான் சூரப்பாலாம் கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து ஒரே பெல்ட் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, சூரப்பா வந்து அவர் தன்னிச்சையாக அவரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கலாம், உண்மைகள் வெளிவரும். இப்போதைக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கு. எக்காரணம் கொண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாட்டின் பெருமிதம் நம்ம கைவிட்டு போகக்கூடாது. அது வந்து நாசமாக்கப்படக்கூடாது. அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் மாணவர்களும் கிளர்ந்து போராடணும். தற்போதைக்கு அது பிரச்சனைக்கு அணை போட்டுருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் என்ன ஆகுது தெரியல. ஓகேயா? அப்புறம் இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. அதாவது எப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்று களமாடி கொண்டிருக்கும் சீமான் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அது எப்படிப்பா நீ தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போய் அங்கே உள்ள ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணின்னு கேட்டதுக்கு, அங்கே வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டிடுறாரு, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார், தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. அங்கே உள்ள மகாராஷ்டிரத்தில் ஒரு தமிழன் வந்து எம்எல்ஏ ஆகிறதுனால அவருக்காக நான் போய் பிரச்சாரம் பண்ணேன். நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் பண்ணல, அந்த தமிழ்ச்செல்வன் என்கிற தமிழருக்காக தான் பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு உருட்டினார். அந்த பாரதிய ஜனதா மீட்டிங்கில் பிரச்சாரத்தில் நம்ம ஆள் பேசின தெரியுமா, குஜராத் மாநிலத்தை ஆளுகின்ற நரேந்திர மோடி அந்த மாநிலத்தின் கடன்களை 1 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை அடைத்து முடித்துவிட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை உலக வங்கியிலே போட்டு வைத்திருக்கிறார்னு பேசியிருந்தார். இது எப்படின்னாக்கா 2010க்கு பிறகு நடந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்கார். அவர் பேசின ஒரு வார்த்தை காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. குஜராத்தை ஆளுகின்ற நரேந்திர மோடி தன் மாநிலத்தின் மொத்த கடனான 1 லட்சம் கோடி அடைத்துவிட்டு உபரி தொகையான 1 லட்சம் கோடியை உலக வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு பேசியிருந்தார். அந்த 1 லட்சம் கோடி அவர் உலக வங்கியில் போட்டு வச்சுருந்தாருனாக்கா, இப்போ இந்தியாவில் வந்து பணப்பற்றாக்குறை இருக்கக்குள்ள அந்த பணத்தை அப்போ இதே நரேந்திர மோடி அப்போது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தான் இப்போ வந்து இந்தியாவோட பிரதமராக இருக்கார். அந்த பணம் உலக வங்கியில் இருக்கும்ல 1 லட்சம் கோடி, சீமான் சொல்கிறபடி பார்த்தாக்கா அந்த 1 லட்சம் கோடி வந்து இப்போ வட்டியெல்லாம் கஷ்டமாக ஏறி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடியாக இருக்கும். அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணலாமே. அவர் சீமான் பேசியது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம தலைவன் பேசுகிறது எல்லாமே பொய் தான்.
என்ன பிரபாகரன் வந்து ஆமக்கறியை வச்சு கொடுத்தாரு, பூனைக்கறி பொரிச்சு கொடுத்தாரு, ஏன்னா அரிசி கப்பலை வந்து துப்பாக்கி சுட்டு பயணம் இது பண்ணி ட்ரைனிங் கொடுத்தாரு, அப்படி இப்படிலாம் பேசுனதெல்லாம் பொய்யா சொன்னார். இட்லியை புட்டா உள்ள கறி இருந்துச்சு அப்படின்லாம் பேசினது. அவர் பேசுனது எல்லாமே பொய் தான். ஆனால் இதுவும் பொய்யா தான் இருக்கணும். அப்படி ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னாக்கா இப்போ அந்த பணம் இருந்துக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த விஷயத்தை பேசின சீமானே இப்போ வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தை மறந்துருப்பார். அவரே 1,00,000 கோடி பணத்தை வந்து உலகங்கள் போட்டு வச்சுருப்பார். இப்போ அவர் கூட மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பேசியிருக்காரு. இவர் கூட ஒரு கடிதம் எழுதி ஏற்கனவே போட்டு வச்சிங்களேன் 1,00,000 கோடி பணத்தை, அந்த பணத்தை எடுத்து இந்தியாவுடைய பொருளாதார பற்றாக்குறை சீர்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு கடிதம் கூட எழுதலாம். இவர் பேசியது உண்மையாக இருந்தால், ஆனால் சத்தியமாக உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து நம்ம ஆள் வந்து வாய்க்கு வந்தெல்லாம் விட்டு அடிச்சு விடுவார். ஏன்னா கதை விடுறதுல வந்து எக்ஸ்பர்ட் அவர். அப்படி தான் கதை விட்டுருக்கணும். ஓகே, என்ன சொல்கிறது, அந்த ஜீவித்குமார் விஷயத்தில் சொன்னாங்கள்ல, தமிழ்நாட்டு அரசு கல்லூரி மாணவர் இது வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிச்சை புகிலும் கற்கை நன்றி அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் வந்து பிச்சை எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியில் வந்து நிதி திரட்டி அவர் படித்து வந்திருக்காரு. பிச்சை புகினும் கற்கை நன்றிங்கிற வார்த்தையை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக இப்போ அவர் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வசூல் பண்ணுற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு சென்றிருக்கு. மத்திய அரசாங்கம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு அந்த மாணவனை. அதுதான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.